இப்போ கனடாக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா அது விசிட்டர் விசா வாங்கிட்டு நாங்க இங்க வர முடியுமா, இதெல்லாம் சேர்த்து சைக்கலாஜிக்கலும் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். எவ்ரி டே கால்ஸ் வந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா இங்க கனடாக்கு வந்து ஐடில வேலை கிடைக்கிறது மற்ற ஃபீல்டை விட ஈஸின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வேலை வாங்கி தருவீங்களா? இது இன்னொரு சீக்ரெட் சொல்றேன், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸை இந்த மாதிரி டியோ வீடியோ போட்டு ஆன்சர் பண்ணணும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி இன்னைக்கு பண்ண போறோம். வால்யூம் நிறைய இருந்ததுனால அதை கேட்டகரைஸ் பண்ணி கனடாக்கு வெளியில இருந்து கேட்டவங்களோட கொஸ்டின்ஸை இன்னைக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம கூட சிந்து இருக்காங்க. கொஸ்டின்ஸ்ல போயிடலாமா? ஓகே, போயிடலாம். விசிட்டர் விசா வாங்கிட்டு நாங்க இங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசிட்டர் விசால வந்து சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் வந்து விசிட்டர் விசா பேரண்ட்ஸ்க்கோ யாராவது இன்வைட் பண்ணி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு விசா கொடுத்து மல்டிபிள் என்ட்ரியும் கொடுத்துருவாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது அப் டு த ஆஃபீஸர், லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தே கேன் டேக் தர் ஓன் கால். அதாவது உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரி விசா கொடுக்கலாமா, இல்ல 10 வருஷத்துக்கு கொடுக்கலாமா, இல்ல 6 மந்த்ஸுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த விசா ஆஃபீஸர் பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் மெயின் சேஞ்சு. பட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க தான். ஸோ என்னன்னா மெயினா நீங்க இந்த கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணதான் வரீங்க. கொஞ்ச நாள் விசிட் பண்ணி தங்கி சுத்தி பார்த்து அதுக்கப்புறம் நான் போயிருவேன் ஊருக்கு, எனக்கு பேக் ஹோம் டைஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்புற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் வந்து விசிட்டர் விசா கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகே, அப்போ வந்து ஜென்யூனா கனடா விசிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசிட்டர் விசா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ வந்து கனடாக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிஆர் எடுத்து இல்ல நியூ இமிகிரண்டா வரலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இப்போ கனடாக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா அது உங்களோட சுச்சுவேஷன், நீங்க என்ன காரணத்துக்காக இங்க வரீங்க, அங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க எதர் ஃபேமிலியா வரீங்க இல்ல இண்டிவிஜுவலா வரீங்கனாலும் வேலையோட வந்தீங்கன்னா அது வந்து வேற கதை. பட் இங்க வந்துதான் நீங்க வேலை தேடணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இப்போ வந்து வேலை தேடுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. முன்னாடி நான் வந்து 8 இயர்ஸ் பேக் வந்தபோது பாத்தீங்கன்னா எப்படி வேலை தேடினேன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டயத்திலே வந்து ஏதாவது ஒரு ஓப்பனிங் உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா நீங்க இப்படி ஒருத்தங்க இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது லிங்க்டின்ல மற்ற போர்ட்டல்ஸ்ல எல்லாம் உங்களோட ரெஸ்யூம் போட்டு இந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து உங்களை பத்தி தெரிவிக்கிறதுக்கு உங்களோட ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும், இதெல்லாம் பண்ணும். பட் இப்போ வந்து வேலையில இருக்கிறவங்க இன்னொரு வேலை தேடணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க வேலை தேடணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ புதுசா வரவங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேபி ஊர்ல நல்லா செட்டில்டா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பியர் ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தும். இங்கேயும் உங்களால யார்கிட்டையும் சோஷியலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒர்க் தானே இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து யார்கிட்டையும் சோஷியலைஸ் பண்ண முடியாது. பிளஸ் இது ஒரு புது இடம், இவ்வளவு நாள் நீங்க வேற சூழ்நிலையில இருந்திருப்பீங்க, இப்ப வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து சைக்கலாஜிக்கலும் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ அதை பாசிஃபை பண்றதே உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதா தான் இருக்கும். அந்த ஒர்க் கிடைக்கிறதும் டிலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எல்லா வகையிலுமே ப்ரெஷரா இருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நிறைய பேர் வந்தவங்களுக்கே வந்து வேலை கிடைக்காம ரிவர்ஸ் இமிகிரேஷன் நிறைய நடக்குது அப்படின்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் அ குட் டைம் டு கம் டு கனடான்னு தான் நான் சொல்லுவேன். கனடா வரதே இப்போ அவ்வளோ நல்ல டைம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் நம்ம வியூவர்ஸ் கேட்டிருக்க இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய இதுல இருந்து கேக்குறீங்க. பட் ஐடி தான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும். ஐடில இருக்கிறதுனால ஐடி வந்து எனக்கு மோர் தெரியும், மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்போ வந்து கிடைக்கவே கிடைக்காது வேலையே அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், உங்களோட ப்ரெசன்ஸை இந்த மார்க்கெட்ல காமிக்கணும். அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேலை தேடுறதை விட செகண்ட் வேலை தேடுறது ஈஸியா இருக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா இப்போ செகண்ட் வேலை தேடுறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் லே ஆஃப் பண்ணவங்கலாம் ரொம்ப நாளா வேலை இல்லாமையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது இன்னுமே உங்களுக்கு அடிஷனல் சேலஞ்சா இருக்கும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் நான் அந்த மாதிரி 8 இயர்ஸ் பேக் வந்ததுக்கு அப்புறம் என்னை மார்க்கெட்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லைக் ஐ திங்க் 2021 வரைக்குமே எனக்கு எவ்ரி டே கால்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு,
உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து 1 மந்த்துக்கு ஒரு கால் வரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே ஈவன் கால்ஸ் வந்தா கூட அது வந்து ரெக்ரூட்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து தான். ஸோ டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூன்னு எனக்கு ஸ்கெட்யூல் ஆகி ஐ திங்க் இந்த 3 இயர்ஸ்ல நான் ஒரு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்து அந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சி காலோட அப்படியே முடிஞ்சு போயிடும். திரும்ப அவங்க பேக் வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்டா நீங்க வரும்போது ரொம்பவே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஜென்ரலா வந்து ஐடில வந்து ஃபர்ஸ்ட் டைமா இங்க கனடாக்கு வந்து ஐடில வேலை கிடைக்கிறது மற்ற ஃபீல்டை விட ஈஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடிக்கே இந்த நிலைமைனா மற்ற ஃபீல்டுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் பர்சனலா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைம்லாம் லைக் நான் வேலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் 2 monthsல ஜஸ்ட் லைக் தட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபர்ஸ் கிடைச்சிச்சு. பட் இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா 6 months முட்டி மோதி ட்ரை பண்ணனா மேபி எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே, அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ற எல்லாமே வந்து ஐடியை பத்தினது இல்ல, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றது வந்து வேலையை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது வந்து ஐடி ஃபீல்டை பொறுத்தது. ஐடி ஃபீல்டை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இங்க வந்தா கனடாக்கு வந்தா இல்ல கனடால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வேலை வாங்கி தருவீங்களா? இப்போ எங்க கம்பெனில கூட வேலை கிடைக்குமா அப்படிலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபீல்ட்லையும் கேட்குறீங்க. பட் நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என் டீம்லயே வந்து இப்போ 40% லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் த கம்பெனி இந்த மாதிரி தான் இருக்கு. எங்க கம்பெனி மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிலையும் மோஸ்ட்லி நிறைய லே ஆஃப்ஸ் இருக்கு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குலாம் கூட வேலை போயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு அந்த கால்ஸ்லாம் வரும்னு சொன்னேன்ல, அந்த கால்ஸு லிங்க்டின்ல வரும், மெயில்ஸ் வரும். அவங்களோட மெயில் ஐடிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் கூட சில பேர் ஐடியில் வேலை கேட்டவங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடிஸ் கொடுத்து இவங்களை ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்க யாருக்குமே அது மூலமாக வேலை கிடைச்சதா எனக்கு தெரியல. இது வரைக்கும் யாரும் சொல்லலை. கிடைச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக வேலை பார்க்குறேன். ஸோ எனக்கே நாளைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா எப்படி வேலை தேடுவேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், இப்படிலாம் தேடலாம் கனடாவில் வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி. பட் அதெல்லாம் நான் அப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு கூட எனக்கு இன்டர்வியூ வரணும்ல. எனக்கு இன்டர்வியூவே வரமாட்டேங்குதுங்கும் போது அதை நான் அப்ளை பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட விளாகர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறத அவங்க போடுற வீடியோல இருந்து எனக்கு புரியுது. ஸோ நம்ம கிட்ட தான் எல்லாரும் இப்படி கேட்குறாங்களோ அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் யார் ஃபாரின்ல இருந்தாலும் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்ட வீடியோ மூலமா எனக்கும் புரியுது. ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி எந்த ஹோப்பும் நான் கொடுக்கல. பட் உங்களுக்கு இன்கேஸ் அப்படி தோணி இருந்தது அப்படின்னா நான் இன்னைக்கு கிளியராக சொல்கிறேன், நானும் ஒரு சராசரி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆள் தான். எனக்கு அந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்கலாம் முடியாது. இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த விளாகர்ஸும் எதுலையும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. பட் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அடிக்கடி வேலை போயிடுமோ அப்படிலாம் பயம் இருந்தது உண்டு. அப்போ ஏதாவது ஒரு சைடு ஹசல்ஸ் தேடணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஸோ அந்த பார்ட் ஆஃப் இட் தான் வந்து நான் இப்போ வந்து விளாகராக ஆனதே. ஓகே, அப்போ அது கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. சில பேர் வந்து கனடாக்கு வர ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? கனடா வந்து நான் 8 years பேக் வந்தோம். அப்போ வந்து ப்ராசஸ் வேற. அப்போ நான் யூஸ் பண்ண ஏஜென்சி கூட இப்போ இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ இருக்கிற ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்கோர்லாம் அதிகமாயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே, இங்கே ஒர்க் பெர்மிட்டோட இருக்கிறவங்களுக்கே பிஆர் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எட்ட முடியாத ஸ்கோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ப்ராசஸும் எனக்கு அப்டேட்டடாக இல்லை. ப்ளஸ் நான் வந்து சொன்ன மாதிரி ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இமிக்ரேஷன் ஏஜென்சி இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணால் அவங்களால தான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு. ஓகே, புரியுது புரியுது. நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாக வரதுக்கு கேட்குறாங்க.